ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 2018ல ரிலீஸ் ஆன ஒரு அருமையான ஆக்ஷன் ஃபேண்டசி மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட பெயர் சைக்கோகெனிசிஸ். உங்க எல்லாத்துக்குமே இது நல்லாவே தெரியும். ஏன்னா சைக்கோகெனிசிஸ்னா என்ன அப்படிங்கறத தி அன்கேனி கவுண்டர் டிராமால டீடைலா பார்த்திருப்போம். சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, எந்த பொருளையும் நம்ம டச் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கிற சூப்பர் பவரை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றது தான் சைக்கோகெனிசிஸ். மத்த டீடைல படத்துக்குள்ள போய் பார்க்கலாம். சோ வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஓவர் வித் விக்கி. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு பிஸியான ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அந்த ஏரியால இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. ஏன்னா ஃபுட் அந்த அளவுக்கு சூப்பராவும் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் நம்மளே மாதிரி நிறைய சேனல்ஸ்காரங்களும் பேட்டி எடுத்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. கூட்ட வேற அலமோதிட்டு இருக்கு. இவ்வளவு டேஸ்டான ஃபுட்டை சமைக்கிற இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவுடைய பொண்ணு, பேரு ஷின். அப்போ ஷின் கிட்ட பேட்டி எடுக்கும் போது அவர் இருந்துட்டு, எனக்கு 10 வயசு இருக்கும் போது எங்க அப்பா எங்களை விட்டு ஓடி போயிட்டாரு. எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துனாங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம். இப்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இதுல எங்களுடைய ஸ்பெஷல் ஃப்ரைட் சிக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அன்னைக்கு நைட்டும் ஆயிருது. ஷின் அதே ரெஸ்டாரண்ட்ல தான் தூங்கிட்டு இருக்கா. அப்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் மாதிரி நிறைய பேர் ஹெல்மெட்டை போட்டுட்டு இந்த கடைக்கு முன்னாடி தான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றானுங்க. இத பார்த்த உடனே ஷின் அவளோட ஃப்ரெண்ட் கிம் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு கால் பண்ணி, எல்லாரும் வந்துட்டாங்க சீக்கிரம் வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம இவனுங்க யாரும் கடைக்குள்ள வர விடாம தடுக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கா. ஆனா இவனுங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அசால்ட்டா இவளை தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்துடுறானுங்க. அப்ப கரெக்டா மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிற ஷின்னோட அம்மாவும் இதை பாத்துறாங்க. டே என்னோட பொண்ணை உடுங்கடா அப்படின்னு காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க தாண்டி இவங்க அம்மானால போக முடியல. கட்டுப்பானவங்க காரை எடுத்து அத்தனை விட்டு அடிச்சு தூக்கலான்னு வருவாங்க. பட் எல்லாரும் நகர்ந்ததுனால கார் ஒரு செவுத்துல முட்டிடுது. இதுல அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் செம காண்டாயிடுறானுங்க. கார்ல இருந்து ஷின்னோட அம்மாவை வலுக்கட்டாயமா வெளியே இழுக்கும் போது கீழே விழுந்து பின்னாடி மண்டையிலேயே அடிபட்டுருது. இத பாக்குற அந்த ஒர்க்கர்ஸ்க்குமே ஷாக் ஆகுது. ஷின்னுக்கு உசுரே இல்ல. அதுக்குள்ள இந்த ஏரியாக்காரங்களும் சில பேர் வந்துடுறாங்க. ஒரு வழியா ஷின்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துடுறாங்க. சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. பட் டாக்டர் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியல, இறந்துடுறாங்க. அதே நேரத்துல வானத்துல இருந்து ஃபுல் ஃபோர்ஸா ஒரு எரிக்கல் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து பக்கத்துல இருக்க மலையில விழுகுது. அந்த எரிக்கல்லும் மெல்ட் ஆகி ஒரு திரவம் மாதிரி அங்க இருக்கிற தண்ணியில கலந்து வருது. இந்த தண்ணியை ஒருத்தர் புடிச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. இவன் தான் நம்ம படத்தினுடைய ஹீரோ. என்ன கருமண்டா இப்படி இருக்குன்னு தண்ணியை பார்த்தா ஏதோ ப்ளூ கலர்ல தெரியுது. அப்ப பின்னாடி தண்ணி குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட இதை குடிக்காதீங்க, ஏதோ கலந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எங்களுக்கு தெரியும், நீ டப்பியை சாத்திட்டு கிளம்பு அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. யாருமே அவனை மதிக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு பேங்க்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்லயே பேங்க்ல தான் காட்டுறாங்க. அங்க ஒர்க் பண்ற கிளீனிங் லேடி பக்கத்திலே இன்ஸ்டன்ட் காஃபி இருக்கிறத பாக்குறாங்க. இவங்களுக்கு குடிக்கணும் போல இருக்காட்டு இருக்கு. பட் அது கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படியே எழுதி வேற ஒட்டி வச்சிருக்கானுங்க. எந்த இடத்துலதான் வேலை செய்யறவங்கள மதிச்சிருக்கானுங்க. இவங்க ஏக்கத்தோடயே வெளியே வந்தா நம்ம ஹீரோ வயிற்ற தடவிக்கிட்டே பாத்ரூம்ல இருந்து வரான். ஏன்னா அந்த தண்ணியை குடிச்சதுல இருந்தே நம்ம ஹீரோக்கு வயிற்றுல யாரோ வாதிய வாசிக்கிற மாதிரி எல்லாம் சத்தம் கேட்டுட்டு இருக்கு. வந்தனா அந்த கிளீனிங் லேடியை செக்யூரிட்டி ரூம் கூட்டு போய் அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு கொடுக்குறான். பார்த்தா எக்கச்சக்கமா வச்சிருக்கா இன்ஸ்டன்ட் காஃபியை. ஏன்டா இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறே அப்படின்னு கேட்டா, நான் எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும், இதான் உள்ளதா இருக்கானுங்க பேங்க்கானுங்க, வேலையை முடிச்சு போனது ஆட்டை போட்டுரு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனோட பேக் பேக் எடுத்து காமிச்சா மானங்கெட்ட மங்கூஸ் மண்டையன் டாய்லெட் பேப்பர் ஆட்டை போட்டு வச்சிருக்கான். இதை பெருமையா வேற அந்த லேடி காட்டிட்டு இருக்கான். சரிடா நீ கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ காலையில இருந்தே வயிற்றுல நிறைய சவுண்ட் கேக்குது, காஃபி குடிச்சேன் டாய்லெட்ல இருந்து வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இப்படியே இந்த நாளும் முடியுது. பயபுலைக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு ஆளும் வந்தாச்சு. இவன் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, ஒழுங்கு மரியாதை நாளைக்கு சீக்கிரமா, எப்ப பார்த்தாலும் ஒரு நாள் நாங்க லேட்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு திட்டி அனுப்புறாரு அந்த தாத்தா. எவ்வளவு திட்டு வாங்கினாலும் அதை கண்டுக்காம வயிற்று தேய்ச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த கிளீனிங் லேடியை பேங்க்ல ஒர்க் பண்ற பொண்ணு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்கு காலையில் நம்ம ஹீரோ பார்த்து விட்ட வேலைனால இவங்களும் ஒரு 2-3 இன்ஸ்டன்ட் காஃபி பேக் ஆட்டை போட்டு மாட்டிக்கிட்டாங்க. இத பார்த்த உடனே எங்க இவனையும் காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் தலைவரிக்க ஓடிடுறான் நம்ம ஹீரோ. இவனுக்கும் வயிற்று வலி சரியாகிற மாதிரி இல்ல. எந்த வைத்தியத்துக்கும் கட்டுப்படாது, கை வைத்தியத்துக்கு மட்டும் தானே கட்டுப்படும். அதனால பயபுல சரக்கடிக்க தான் வந்திருக்கான். குடிக்க குடிக்க இவனுக்கு வயிற்று வலி அதிகமாயிட்டே இருக்கு. இவனாலையும் வலியை பொறுத்துக்க முடியாம அவன் கையை அப்படியே மடக்குவான். அங்க இருக்கிற கிளாஸே கிரஷ் ஆகுது. சோ இவனுக்குள்ள இருக்கிற சைக்கோகெனிசிஸ் பவர் ஒர்க் ஆகுது. வலி தாங்க முடியாம கத்தி கதறும் போது பக்கத்துல டேபிள்ல எகிரிட்டு போகுது. ஆனா பயபுல மப்புல இருந்தனால இது எதையும் கண்டுக்காம அங்கேயே படுத்துறான். சோ உள்ள இருந்து வெளியே வர கடைக்காரரை பார்த்தோன்னா காண்டாயிடுறான். ஏன்னா அங்க இருக்கிறது இவன் மட்டும்தான். மப்புலதான் இந்த வேலை பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு குடிச்சிட்டீங்கன்னா ஒழுங்கு முறையா வீட்டுக்கு போறான், திருட்டி அனுப்பி விட்டுறான். சோ நம்மளும் வீட்டுக்கு தான் வரான். குப்பை தொட்டியா வீடான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு இவனோட ரூம். வந்தவன் வாயில ஒரு தம்ம வச்சுக்கிட்டு பத்த வைக்கலாம் தேடுறான். அவன் பாக்கெட்ல லைட்டர் இல்ல, ரூம்ல ஒரு மூலையில கிடக்குது. இந்த சோம்பேறி நாய் படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்திரிச்சு போக மனசுல இங்க இருந்தே கையை நீட்டிட்டு இருக்கான்.
ஒரு கட்டத்துல லைட்ரு இவன் கைக்கு வருது. இத பாக்குறவனுக்கு சரியான ஆச்சரியம். இது எப்படா நம்ம கைக்கு வந்ததுன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அவனோட பொண்ணு அதாவது ஷின் கால் பண்றா. இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்ன அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறா. பெருசா எதுவும் பேசல. நெக்ஸ்ட் டே ஷின்னோட அம்மாக்கு எல்லாம் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர ஹீரோக்கு அவன் சொந்த பொண்ணையும் அடையாளம் தெரியாம போயிடுறான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. திரும்பி பார்த்தா இதுதான் நம்மளுடைய பொண்ணு. எந்த அளவுக்கு இருக்காம பாருங்க நம்ம ஆளு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொண்ணு கிட்ட எப்படி சடனா இறந்துட்டாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டே இருக்கும் போது இதுக்கு முன்னாடி கடையில வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவனுக்கு எல்லாரும் இங்க வரானுங்க. பின்னாடி ஒருத்தர் இருக்கானே அவன் தான் இந்த கூட்டத்தோடைய ஹெட். அவன் பேரு மின். இத பாக்குற ஷின்னுக்கு செம காண்டாகுது. நீங்க எதுக்குடா இங்க வந்தீங்க, உங்களாலதான் எங்க அம்மா இறந்துட்டாங்க, எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. அப்ப மின் இருந்துட்டு ஏமா எங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க, தயவு செஞ்சு கம்பெனிக்காரங்க கேட்கிற மாதிரி உங்க கடை இருக்கிற இடத்த கொடுத்துரு, அதுக்கு உண்டான பணத்தை வாங்கிக்கோ, உங்க அம்மா இறந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுக்க ட்ரை பண்ணுவான். பட் அதையும் அவங்க மூஞ்சில தூக்கி வீசிடுறா. அங்க பெரிய கலவரம் நடக்குது. ஆனா நம்ம ஹீரோ அப்பவுமே தலையிடாம மூணாவது மனுஷன் மாதிரி ஒதுங்கிதான் நின்னுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஷின்னோட ஃப்ரெண்டு கிம் அப்படிங்கிற ஒருத்தன் உள்ள வரான். இவன் ஒரு லாயர். அவன் மின்னுகிட்ட கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அந்த ஏரியா மக்களும் சின்ன சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போயிடுறாங்க. கிம் தான் நம்ம ஹீரோ கிட்ட அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுக்கறான். ஏன் ஹீரோக்கு இவன் இவ்வளவு மரியாதை தரான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஷின்னோட ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஏரியாக்கும் கூட்டு வரான் ஹீரோவை. ஆக்சுவலா டைசன் குரூப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இங்க இருக்கிற கான்ட்ராக்டை வின் பண்ணிருக்காங்க. இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ண வச்சு இங்க பெரிய ஷாப்பிங் மால் கொண்டு வரது அவங்க பிளான். ஆல்ரெடி அந்த ஏரியால இருக்கிற நிறைய கடையை விலைக்கு வாங்கியிருக்கானுங்க. பாதி கடையை கண்ணா பின்னான்னு இடிச்சு காலியும் பண்ணிருக்கானுங்க. ஷின் அவ கடையை கொடுக்க விரும்பாதனாலதான் இவ்வளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான் கிம். ஆனா நம்ம ஹீரோ இதேதையும் காதல வாங்காம, டே நீ பண்றதெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு, உண்மையை சொல்லு, என் பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு மிரட்டுறான். கிம் இருந்துட்டு ஐயா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு மட்டும்தான், தயவு செஞ்சு நீ தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரிடா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீயாவது அவளை நல்லா பாத்துக்க சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்பவுமே கிம் இருந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கேஸ்ல எப்படியாவது நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோ காதல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச தூரம் ரொம்பவே சோகமா நடந்து வந்தவன் சரி தம்மாவது அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா அப்பவும் கூட கடைசியா அவன் பொண்ணு அவனை கேவலமா பார்த்துட்டு போன பார்வைதான் ஞாபகத்துக்கு வருது. கோவத்துல தம்ம தூக்கி வீசலான்னு கைய வீசுவான். பார்த்தா பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியில எகிரிட்டு போகுது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்பதான் கையில இருக்க லைட்டர் நோட் பண்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாள் நைட்டுமே லைட்டர் தானா கைக்கு வந்திருக்கும். அதனால அறக்க பறக்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த லைட்டரை கொஞ்சம் தூரமா வச்சு கைய நீட்டினா லைட்டர் இவன் கைக்கே வருது. எப்படிடா இது சாத்தியம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது ரூம்ல இருக்கிற பொருள் எல்லாம் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கிறத பாக்குறான். அவனுக்கு இன்னுமே ஷாக் ஆகுது. இதை பத்தி யார்ட்டையா சொல்லியே ஆகணும். பட் இவனுக்கு தான் யாருமே இல்லையே. அதனால பேங்க்ல அவன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்னொரு செக்யூரிட்டி கார்டு போய் மீட் பண்றான். இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பண்றாங்களா, அவங்களை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது அந்த ஆள் இருந்துட்டு, தம்பி அந்த அளவுக்கு திறமை இருந்தா நான் ஏன்டா செக்யூரிட்டியா ஒர்க் பண்ண போறேன், பக்கத்துல ஒரு நைட் கிளப் இருக்கு, அங்க இந்த மாதிரி மேஜிக்ல பண்றவங்களுக்கு லட்ச லட்சமா காசு கொடுக்கறாங்களாமா அப்படின்னு ஏத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை பாக்குறதுக்காக அவளோட ஏரியாவுக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த ஏரியால ஆல்ரெடி இந்த கம்பெனினால அஃபெக்ட் ஆன நிறைய பேர் அவ பொண்ணு கூட சப்போர்ட்க்கு இருக்காங்க. அவங்க இருந்துட்டு நல்லா இருந்த உன் அம்மாவை கொன்னுட்டாங்க, இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாதுமா, அதே மாதிரி என்ன நடந்தாலும் சரி உன் கடையை மட்டும் விட்டு கொடுத்துறாத, நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம் அப்படின்னு அவளை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோ காண்டாகுது. டேய் சின்ன பிள்ளை ஏத்தி விட்டு அவளை பிரச்சனையில் மாட்ட வச்சிடாதீங்க, இதெல்லாம் அவளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை கூட்டு போகிறதுக்கு பாப்பான். ஆனா ஷின் இருந்துட்டு அவங்க அப்பாவை பிடிச்சி கடின்னு கடிச்சு விட்டுறா. இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நீ அப்பனா நடந்துகிட்ட, ரொம்ப அக்கறை இருக்கமா நடிக்காத, ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் நம்மால அந்த நைட்ல போட ஓனர் தான் மீட் பண்ண வந்திருக்கான். ஏன் தம்பி என்னை மீட் பண்ணியான்னு ஒத்தகால் நின்றுக்காம என்ன பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் கேட்கும் போது, இல்லைங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் டேலண்ட்லாம் இருந்தா உங்களோட நைட் கிளப்ல சான்ஸ் கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்கிட்டயும் நிறைய திறமைகள் இருக்கு, உங்களுக்காக டெமோ பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவை பாக்குற அந்த ஓனருக்கு நம்பிக்கையே வரல. திடீர்னு அந்த ஆள் பக்கத்துல இருக்க பொருளை தூக்கணும், அந்த ஆள் ஷாக் ஆயிடுறான். எப்படிரா அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஒரு வழியா இதுவும் ஒரு விதமான மேஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மண்டை கழுவி வேலையும் வாங்கிட்டான். பயபுலைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானே இவனுக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. அந்த சந்தோஷத்துல இவர் போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஷின்னு லாயர் கிம்மையும் மீட் பண்றதுக்கு அவரோட சீனியர் வராரு. சொல்லுப்பா தம்பி என்ன விஷயம், என்ன கேஸ்ன்னு கேட்டா, இந்த டைசன் குரூப்போட கேஸ் இவங்க அம்மாவை தான் கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா லாயரோட ஃபேஸே மாறுது. என்னதான் இவர் சீனியர் லாயரா இருந்தாலும் டைசன் குரூப் கேஸ்ன்னு தெரிஞ்ச உடனே ஜர்க் ஆகுறாரு. தம்பி அவங்களை எதிர்த்து போராடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம அவங்க மேல கைய வச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு பயபுல எஸ்கேப் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ இந்த நைட் கிளப்ல வேலை கிடைச்ச விஷயத்த அவர் பொண்ணுகிட்ட சொல்லலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்பதான் அவர் பொண்ணு கார்ல வந்துட்டு இருக்கா. பட் ஹீரோ மதிக்கிற மாதிரியே இல்ல. அப்ப அந்த ஏரியாக்காரங்க போன விஷயம் என்னாச்சு, லாயர் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாரான்னு கேட்டா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்ப அங்க வர ஹீரோ அவட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துடுறாரு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு,
இதுக்கு மேல நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டையை எடுத்து அவருடைய மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. இத பார்த்து சின்ன ஆச்சரியப்படுவான்னு பார்த்தா தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. சரி இவளுக்கு இதுலதான் நம்பிக்கை இல்ல, மொத்த பவர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அத்தனை பொருளை பறக்க வைக்கிறாரு. ஆனா இதை எதையும் நோட் பண்ணாத சின்ன கத்துன்னு கத்தி விட்டுறான். 10 வருஷமா நீ எங்க போனீங்களா அனாதை விட்டுட்டு, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு கேரண்டி சைன் போட்டு மாட்டிட்டேன், அந்த நாயும் காசு கட்டாம ஓடிட்டான், அதனாலதான் உங்களை டைவர்ஸ் பண்ண வேண்டியதாச்சு, எங்க கூட கனெக்ஷன்ல இருந்தீங்கன்னா அவங்க உங்களையும் டார்ச்சர் பண்ணுவாங்க, உங்க நல்லதுக்காக தான் உங்களை விட்டுட்டு போனேன்னு சொல்றான். பட் இது எதுவுமே சின்ன ஏத்துக்கிற மாதிரி இல்ல. கோவத்துல அங்க இருந்து போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோக்கு கடைசி அவங்களை விட்டுட்டு வரும்போது ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்குமா அழுதுகிட்டே பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த லுக் தான் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப உறுத்தலா இருக்கு. இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் போது அந்த கும்பல் ஆஃப் கூர்காஸ் அந்த ஏரியாக்குள்ள போறத நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. சோ இவர் பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் புரியுது. நம்மளால பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் வரத பார்த்தோம்னா அவங்களும் அங்க இருக்கிற சேரி டேபிள் எல்லாம் எடுத்து போட்டு தடுப்பு மாதிரி கிரியேட் பண்றாங்க. ஆனா அவனுக்கு விடுற மாதிரி இல்ல. இதுல ஒருத்தர் நடக்கிறதெல்லாம் கேமரால தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோவை 3 பேர் உள்ள விட மாட்டேங்கிறானுங்க. நம்மளால எவ்வளவோ போராடி பாப்பாரு, கடைசியா ஒருத்த மேல கைய வச்சு தள்ளணும்னு தெரிச்சுக்கிட்டு போயிடுறான். நம்மளால சரியான ஷாக்கு. இத பாக்குற மத்த 2 பேர் ஹீரோவை பொழந்து கட்டலான்னு வந்தா இவ பாவம் பயந்துகிட்டு 2 கைய மட்டும் தான் வச்சு கவர் பண்ணுவான். ஆனா அவனுக்கு 2 பேர் தெரிச்சுக்கிட்டு போறானுங்க. சோ இப்பதான் நம்ம ஹீரோக்கு உண்மையாலுமே எந்த அளவுக்கு அருமையான பவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு புரியுது. அவ்வளவுதான் உள்ள பூந்து எல்லாத்தையும் செதறு தேங்க மாதிரி செதற விட்டுட்டு இருக்காரு. தடுக்க வர ஒவ்வொருத்தரையும் தாறுமாறா தெரிக்க விடுறான் நம்ம ஹீரோ. இத பாக்குற அவனோட பொண்ணுல இருந்து அந்த ஏரியாக்காரங்க வரைக்கும் எல்லாரும் ஆச்சரியமாயிடுறாங்க. டே தகப்பா நீயாடா இது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. இதுல அந்த கேங்கோட லீடர் மின் வேற அவனுக்கு வயித்துல புளி கரைக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா யாரையுமே டச் பண்ணாம அடிக்கிறத இவன் யாருனாலும் ஏத்துக்கவே முடியல. கடைசியா ஒருத்தன் ஹீரோ அடிக்க வரும்போது இவன் கைய யூஸ் பண்ணி அவன் கைய தாறுமாறா திருப்பி காத்துலயே பறக்க வைக்கிறான். அப்ப கரெக்டா அங்க இருக்கிற லேடி போலீஸ்காரனை கூப்பிட்டு வரதை பார்த்த உடனே நல்ல பிள்ளையாட்ட எல்லாத்தையும் நிறுத்திட்டு அமைதி ஆயிரா நம்ம ஹீரோ. சோ இவங்க எல்லாத்தையும் வாரி போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இவங்க எல்லாம் அந்த குரூப் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வந்திருக்க அடியாளுகள் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுலயும் அவனுக்கு லீடர் மின் இருந்துட்டு சார் இதுல ஒரு கழுட்டு பையன் இருக்கான், அவனை மட்டும் புடிச்சு ஃபர்ஸ்ட் உள்ள போட்டுருங்க, அவன்கிட்ட ஏதோ தீய சக்தி இருக்கு, யாரையுமே தொடாமையே நார கிழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றான். பட் போலீஸ்கார ப்ரூஃப் இல்லாம இதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவனுக்கு தான் எல்லாத்தையுமே வீடியோ கேமரா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானுங்களே, அதை போட்டு பிளே பண்ணி காட்டுறானுங்க. பார்த்தா இவனுக்கு எல்லாம் ஏதோ குரூப்பா டான்ஸ் ஆடுற மாதிரி போலீஸ்காரனுக்கு தெரியுது. ஏன்னா ஹீரோ இவனுக்கு டச் பண்ணவே இல்ல. அதுலயும் பக்கத்துல இருக்கிற ஹீரோவை கை கட்டி சார் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சார், இவனை விசாரிங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயா நானே ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்க, பிரஷர் சுகர் எல்லாம் தலைக்கு மேல ஏறி கிடக்குது, நான் எப்படியே இவங்களை அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேற போட்டுறான். இதுல அந்த போலீஸ்காரனுக்கு செம காண்டாகுது. ஏன்டா உங்களை எல்லாம் பெரிய ரவுடி நினைச்சிட்டு இருந்தா சில்லறத்தனமா இப்படி எல்லாம் வந்து வீடியோ காமிச்சு சண்டை விட்டுருக்கீங்க போங்கடா அப்படின்னு துரத்தி விட்டுறான். வெளியே வந்த ஏரியாக்காரங்க அத்தனை பேருக்கு செம சந்தோஷம். ஏன்னா இப்ப வரைக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு யாருமே வந்தது இல்ல. அதுலயும் நம்ம ஹீரோ பண்ண காரியத்தெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியத்துல இருக்காங்க. ஹீரோவை பத்தி பெருமையா பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது லாயர் கிம் அங்க வரான். அவனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். பட் ஷின் திரும்பி பார்க்கும் போது அந்த கேங்கோட லீடர் இருக்கான் பாத்தீங்களா மின்னு, அவன் கொள்ள வெறியில பாத்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடத்த சீக்கிரமா காலி பண்ணி அவன் டைசன் குரூப் கையில ஒப்படைச்சாகணும். அதுக்கப்புறம் இருட்டி இருது. இன்னும் அந்த ரவுடி குரூப்போட ஆளுங்க அந்த ஏரியாக்கு வெளியே நின்று நோட்டம் விட்டுட்டே தான் இருக்கானுங்க. அப்ப திடீர்னு நிறைய பொருள் பறந்து போறத பாக்குறானுங்க. செம்ம ஆச்சரியமா இருக்கு. இவனுக்கு இந்த ஆச்சரியத்தில் இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி இருக்க காரு அநியாயத்துக்கு இழுத்துட்டு போகுது. பயபுலிக மொத்தமா பம்பிடுறானுங்க. இது எல்லாம் நம்ம ஹீரோட வேலைதான். சோ கிடைச்ச பொருள் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அதுலயும் ஒரு ஃப்ரிட்ஜோட டோர் ஓபன் ஆயிருது. அத க்ளோஸ் பண்றதுக்கு பயபுல படுவாம இருக்க ஒரு பாடு. டிஸ்கோ டான்ஸ் ஆடுறான், ரேப் டான்ஸ் ஆடுறான், நாக்குலயே நாக்கு முக்க சாங்கலா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். கடுப்பானவன் மொத்தமா ஃப்ரிட்ஜோட டோரை கிரஷ் பண்ணி விட்டுறான். இந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்க லாயர் கிம்முக்கு உசுரே இல்ல. டே யாரா சாமி நீ ஆதாம் ஏவாளோட மூத்த புள்ள மாதிரி இருந்துட்டு இந்த வேலை பண்றியடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். சோ இவனுக்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம கிம்மும் ஹீரோ மாதிரியே பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பவர் வரல, அவனுக்கு அக்காதான் வர மாதிரி இருக்கு. அதனால அங்கிருந்து வந்துடுறான் பாவம். சோ நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த அடியாளுக மின்னிக்கு முன்னாடி போய் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கானுங்க. ஐயா தயவு செஞ்சு எங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்களை இந்த வேலையிலிருந்து தூக்கிடுங்க, இதுக்கு மேல இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியல அப்படின்னு புலம்புறானுங்க. அதே நேரத்துல மின்னிக்கு அந்த டைசன் குரூப் கிட்ட இருந்து கால் வருது. அப்ப அங்க இருக்கிற பாஸ் என்ன விஷயம் கல்வி ஊத்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். டே கல்வி ஊத்தி இருந்தா கூட பரவாயில்ல, நாளைக்கு மீட்டிங் வர சொல்லிருக்காங்கடா, இது என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு கிடக்குறான் மின்னு.
அதே நேரத்துல ஷின்னு லாயர் கிம்மும் நம்ம ஹீரோ உருவாக்குன தடுப்பு சுவர் மேலதான் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கிம் இருந்துட்டு எப்படிமோ உங்க அப்பானால இவ்வளவு விஷயம் பண்ண முடியுது, இத பத்தி ஏற்கனவே உனக்கு தெரியுமான்னு கேட்டா அவளுக்கு தான் அவங்க அப்பா பிடிக்காது, கழுவி ஊத்துறா. ஆனா கிம் இருந்துட்டு உங்க அப்பாக்கு உன் மேல நிறையவே அக்கறை இருக்கு, நீ எந்த இடத்துலயும் காயப்படக்கூடாது இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். சோ ஷின்னு அவங்க அப்பாவை பார்க்கலான்னு வந்தா அந்த ஏரியா ஆளு கூட கொஞ்சம் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா சந்தோஷமா இருக்கிறத பத்தி இவ சிரிக்கிறா. நெக்ஸ்ட் டேவே அங்க இருக்கிற ஒரு லோக்கல் நியூஸ் சேனல் இவங்களை பேட்டி எடுக்க தான் வந்திருக்காங்க. நம்ம ஷின்னும் அவங்க செய்து இருக்க நியாயத்தை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறா. அப்ப அங்க இருக்கிற லேடி இருந்துட்டு இந்த சேனல்ல போட்டா அந்த அளவுக்கு ரீச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்ன பண்றது, வேற வழி இல்ல. டைசன் குரூப் கிட்ட நிறைய பணம் இருக்கறனால மொத்த சேனலை விலைக்கு வாங்கி வச்சிருக்கான். இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல, அட்லீஸ்ட் இந்த சேனல்காரனாவது வந்திருக்கானே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் அவ இருக்கா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறாரு. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் உங்க பொண்ணு காலையில இருந்து சாப்பிடல, சோ நீங்க 2 பேரும் போய் சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத கேட்டோன்னு ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஏன் சாப்பிடாம இருக்க, வா சாப்பிட போலாம் கையை பிடிச்சி இழுத்தா அவ கையை தட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் தான் அவ ரியலைஸ் பண்றா எல்லாத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டேமேன்னு சொல்லிட்டு சரி வாங்க பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவ பாட்டு விறுவிறுன்னு போயிடுறா. என்னதான் கோவமா இருந்தாலும் அட்லீஸ்ட் அவர் பொண்ணு கூட உட்காந்து சாப்பிடறதுக்காக ஒரு டைம் கிடைச்சேன்னு அவருக்கு சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல மின் இருக்கான் பாத்தீங்களா, டைசன் குரூப்ல மீட்டிங் வர சொல்லிருக்காங்களே அங்கதான் வந்து உட்காந்துட்டு இருக்கான். டோரை ஓபன் பண்ணி வருது ஒரு லேடி. சோ இவ பேரு ஹாங்கு, இவ டைசன் குரூப்போட டைரக்டர். இவங்க எல்லாத்துக்குமே ஹெட், நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் மூலக்காரியே இவதான். அப்ப அந்த ஹாங் இருந்துட்டு ஏன்பா எப்பதான் அந்த இடத்தை காலி பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அட நான் என்னமா பண்றது, மலையில முளைக்கிற காளான் மாதிரி ஒரு புதுசா வந்து எங்களை உயிர் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கும் போது ஹாங் அவன் மொபைல்ல வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்றா. அதே நேரத்துல அங்க வர 3 பேரு மின்ன போட்டு பொலந்து எடுக்கிறாங்க. ஆனா இந்த ஹாங் இருந்து ஐயோ என் பாஸ் அடிக்காதீங்க, அவர் பாவம், இனிமேல் உங்க பிரச்சனைக்குள்ள அவர் வரமாட்டார், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க, அவரை அடிச்சு கொன்றாதீங்க அப்படின்னு கத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மின்னோட ரைட் ஹேண்டுக்கு உசுரே இல்ல. சோ இத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஏன்டா அந்த ஏரியாக்காரங்களாம் சேர்ந்து உன்னை இந்த அடி அடிச்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்றான். என்ன கிரிமினலா பிளான் பண்றா பாருங்க. இவனுக்கு இவ்வளவு பூஜையை பண்ணிட்டு இவன் சாப்பிடறதுக்கு அவ்வளவு அருமையான ஒரு சாப்பாடை கொண்டு வந்துக்கிறா. இத்தனை ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இது சம்பந்தமான வீடியோவையும் ரிலீஸ் பண்ணிடுறானுங்க டைசன் குரூப். இதை நம்ம ஆளுகளும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப அவனு என்ன சொல்றானுன்னா ப்ராப்பரா அந்த இடத்தை டெமாலிஷ் பண்றதுக்காக பர்மிஷன் வாங்கினா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வேணும்ட்டே போராட்டம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு ஆளு சூப்பர் பவர்லாம் யூஸ் பண்றாரு அப்படின்னு ஹீரோ ஹைலைட் பண்றானுங்க. மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்கானுங்களாமா. இதை பார்த்தா நம்மளுக்கே வெக்கக்கேடா இருக்கு. அப்ப இத பத்தி நியூஸ்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு வேர்ல்டு வெப்பன் ரிசர்ச் அசோசியேஷன்ல இருந்து சேர்மேன் வர வச்சிருக்காங்க. அந்த ஆள் இருந்துட்டு நானும் இந்த வீடியோவை பார்த்தேன், இதெல்லாம் பாசிபிள் தான், பட் சூப்பர் பவர்லாம் கிடையாது, கையில ஏதாவது ரிமோட் மாதிரி வச்சு இவனுக்கு ஹை எனர்ஜியை கிரியேட் பண்ணி மக்களை பேனிக் ஆக்குறானே அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை கிரியேட் பண்ணி விட்டுறாரு அந்த ஆளு. இவங்க எல்லாம் இதை பார்த்து ஃபுல் அப்செட்டா இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வேற அங்க வந்துடுறான். என்னடா எவன் மூஞ்சியுமே சரியில்லை, திருப்பி அந்த ஆளு வந்துட்டானுங்களா சொல்லி என் பவரை யூஸ் பண்ற அப்படின்னு கெத்து காட்டிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு பாவமா ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த டைம் ஆப் எங்களுக்கு இல்லடா உனக்குதான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு 2 போலீஸ்காரங்க வேற வரானுங்க. ஹீரோவோட பேரு சொல்லி யாரா தம்பி நீ அப்படின்னு கேட்டா அவன் பாட்டுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி கையை தூக்கி உள்ளே ஐயா அப்படிங்கிறான். தம்பி உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இந்த வெள்ளந்தி அவங்களை நம்பி போயிடுறான். ஏன்னா சப்போஸ் இவன் வரலன்னு சொல்லிட்டானா இங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஹீரோ அவங்க கூட கிளம்பி போயிடுறான். இந்த விஷயத்த சின் வந்து லாயர் கிம்முக்கு போன் பண்ணி சொல்றான். அவனுக்கு செம காண்டாகுது. இதெல்லாம் டைசன் குரூப்போட பிளான். ஏன்னா இப்ப நம்ம இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது உங்க அப்பா தான், அவங்க அப்பாவை தூக்கிட்டானுங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவானுங்க. சரி நீ எது கவலைப்படாத நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அப்ப கரெக்டா அவனோட சீனியர் லாயிட்டு இருந்து கால் வருது. என்னடா விஷயம் பார்த்தா தம்பி அந்த ஷின்னோட அம்மா மர்டர் கேஸ் முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு சரியான ஆச்சரியம். ஏன்னா மின்னோட அடியாள்ல ஒருத்தன் நான் தான் அந்த அம்மாவை தள்ளி விட்டேன், அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி மின்னு ஹாங்க மீட் பண்ணிருக்கும் போது அவனை காட்டுன்னு காட்டினதுக்கு அப்புறம் அவதான் இவங்க ஆளுகள்ல ஒருத்தனை போய் சரண்டர் ஆக சொல்லி இந்த கேஸை முடிக்க சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம டைசன் குரூப்புக்கும் மின்னோட ஆபீஸ்க்கும் இருக்கிற கான்ட்ராக்டையும் க்ளோஸ் பண்ணிருப்பா. டோட்டலா மின்னோட ஆபீஸையும் ஷட் டவுன் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருப்பா. சோ அவன் ஆபீஸை ஷட் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் டேவே வேற பேர்ல ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கான். பயபுல செம்ம கிரிமினலா யோசிச்சிருக்கா. நம்ம லாயர் கிம் அவங்களோட பழைய ஆபீஸ் வந்து பார்த்தா ஆபீஸே காலியா இருக்கு. சோ ஷின்னுக்கு கால் பண்ணி நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு அங்கிருந்து எல்லாரும் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய போலீஸ் படையே உள்ள வந்துட்டு இருக்கு. அப்ப ஷின் வந்துட்டு லாயர் கிம் கிட்ட தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நாங்க இதுக்கு மேல ஓடுற மாதிரி இல்ல, வாழ்வோ சாவோ நாங்க முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்னு போன வச்சிடறா. ஆனா இங்க நடக்கிற எந்த விஷயமும் தெரியாத நம்ம ஹீரோவை லாக்அப்ல வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ரூம் கூட்டு போறாங்க. அங்க இருக்கிறது ஹாங்கு. பணம் இருந்தா என்ன வேணா நடக்கும். அப்ப ஹாங் இருந்துட்டு உன்னுடைய பவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நானும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நீ எங்க
கூட ஜாயின் பண்ணிக்கோ, உனக்கு தேவையான பணம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். பட் இதை ஹீரோ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சரிப்பா எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல, ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு உன் பொண்ணு அரெஸ்ட் ஆயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அதே நேரத்துல இங்க பார்த்தா போலீஸ்காரங்கள உள்ள வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்க விட்டு கொடுக்கிற மாதிரி இல்ல. ஜேசிபி எல்லாம் வச்சு ஹீரோ உருவாக்கின தடுப்பு சுவரை இடிச்சு தள்ள ட்ரை பண்றாங்க. இதுல ஒரு பக்கம் எல்லாத்துக்குமே தண்ணியை பீச்சி அடிச்சிட்டு இருக்கானுங்க. பாவம் இவங்க எல்லாம் ஒரு நார்மல் பப்ளிக் தானே, இவங்களால என்ன பண்ண முடியும்? இப்ப நம்மளுக்கு ஹாங்க தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட 2 ஆப்ஷன் கொடுக்குறா. ஒண்ணு, நான் சொல்றக்கெல்லாம் ஒத்து வந்தீனா நீயும் உன் பொண்ணு நல்லா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணியே உனக்கு கெட்ட பேர் கிரியேட் பண்ணி லைஃப் லாங் உன்னை உள்ள போட முடியும். நீ இந்த நாட்டுக்கே துரோகி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா உன் பொண்ணு எப்படி வாழுவா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இவ விசிட்டிங் கார்டையும் கொடுத்துட்டு கிளம்பிடுறா. அதே நேரத்துல ஜேசிபி வச்சு இடிச்சிட்டு இருந்தாங்க. அங்க இருக்க பெட்ரோல் கேன் பட்டு இடமே வெட்டிச்சு செதறுது. இத லைவ்ல வேற டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கனால அங்க இருக்க நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்ப ஷின்னும் அவங்களை சார்ந்தவங்களுக்கும் சப்போர்ட் அதிகமாயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற போலீஸ்காரங்களா தடுப்பெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துட்டானுங்க. இவங்களை கொத்த அரெஸ்ட் பண்ணி தூக்கணும்னு பாக்குறானுங்க. நம்ம ஆளும் உயிருக்கு பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருந்து செல்லுக்கு கூட்டு போகும்போது அங்க டிவில இந்த விஷயம் பிளே ஆயிட்டு இருக்கிறத பாத்துறான். பட் போலீஸ்காரங்க அதுக்குள்ள டிவியும் ஆஃப் பண்ணிடுறானுங்க. இவனால ஃபுல்லா பார்க்க முடியல. அதனால இவன் பவர் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற போலீஸ்காரன் மொபைல புடுங்கி நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாத்துறான். பையனுக்கு கொலை வெறி ஆகுது. அவ்வளவுதான், இவன் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹேண்ட் கஃப் எல்லாம் அசால்ட்டா தெரிச்சுக்கிட்டு போகுது. போலீஸ்காரன் பம்பறானுங்க. அவனை அடைச்சு வச்சிருக்கிற செல்லு டாரு டாரா கிளியுது. எல்லா போலீஸ்காரன் செதறி போய் விழுகிறானுங்க. அதே நேரத்தில் கரெக்டா அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியே ஹாங் நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப அந்த ஸ்டேஷனோட செவுரு பொழக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவன் பம்பிடுறா. என்னடான்னு பார்த்தா உள்ள இருந்து பொழந்துகிட்டு மரண மாசம் வந்து நிப்பான் நம்ம ஹீரோ. உண்மையாலுமே இந்த சீன் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். என்னதான் அவளுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அவ கொடுத்துட்டு போன விசிட்டிங் கார்டை எடுத்து கையில வச்சுட்டு அந்த விசிட்டிங் கார்டை கிரஷ் பண்ணுவாரு பாருங்க. ஹாங்கோட காரு மொத்தமா அப்பள மாதிரி நொறுங்கிருது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல லைஃப் லாங் ஹீரோவோட பிரச்சனைக்குள்ள வரமாட்டா. இதுக்கப்புறம் என்ன, அவர் பொண்ணை காப்பாத்த கிளம்பிடுறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பவரை யூஸ் பண்ணி பறக்கறனால கண்ணா பின்னான்னு அடி வாங்கி விழுகுறான். உள்ளுகிற எல்லா இடத்துலயும் இந்த நியூஸ் பிளே ஆகிட்டு இருக்கு. பார்க்க வெறி ஆகுது நம்ம ஆளுக்கு. பவரை யூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஆளுகெல்லாம் போலீஸ்காரனுக்கு பயந்து ரூஃப் டாப் ஓடிட்டு இருக்காங்க. அப்போ இதுல இருக்கிற ஒருத்தன் போலீஸ்காரன்ட்ட மாட்டிக்கிறான். மாட்டினா நார்மலா அரெஸ்ட் தான் பண்ணுவானுங்க. ஆனா இவனுங்க எல்லாம் சேர்ந்து அவனை தள்ளி விடுறங்கிற பேர்ல அங்க இருக்கிற ஸ்டெப்ஸ பொளந்துட்டு தொங்கிட்டு இருக்கான் உயிர் பயத்துல. இப்போ கூட இவனை காப்பாத்தாம இவன் மேல வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கானுங்க. இதையெல்லாம் இவன் ஃபேமிலி மெம்பர்ஸும் டிவில பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுதான் கையை எடுத்துட்டு கீழே விழுவாரு. டைரக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். மரண மாசம் இவரையும் காப்பாத்திடுறான். மத்தவங்களா எங்கடான்னு கேட்டா ரூஃப் டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆல்ரெடி அந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கு. சரி நம்மளும் மாடிக்கு போகலான்னு பறந்து போறேங்கிற பேர்ல போலீஸ்காரனுக்கு போயிட்டு இருக்க கேரேஜ் மேல மோதி பக்கத்துல இருக்கிற இன்னொரு பில்டிங் குள்ள போய் விழுந்துருவான். அங்கேயும் நிறைய போலீஸ்காரன் இருக்கானுங்க. இவன் ஆல்ரெடி கொலை வெறியில வேற இருக்கான். ஒவ்வொருத்தரும் சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல கேரேஜ்ல வந்து இறங்கின போலீஸ்காரனுங்க ஷின்ல இருந்து மத்தவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரே பிடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இங்க நம்ம ஹீரோ எல்லா போலீஸ்காரங்களும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி எல்லா பொருளையும் பறக்க வைக்கிறான். அவன் ஒரே ஒரு போலீஸ்காரன் மட்டும் அப்பாவியா மாட்டிட்டு நின்றுட்டு இருக்கான். ஐயா நான் போலீஸே இல்லங்க ஐயா, ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ், நான் பார்ட் டைம் ஜாப்ல இருக்கேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சரண்டர் ஆயிடுறான். சோ நம்ம ஹீரோவும் பறந்து ரூஃப் டாப்க்கு வந்து பார்த்தா பாவம் இன்னசென்ட் பீப்புள போலீஸ்காரனை பிரின்னு பிரிச்சிட்டு இருக்கானுங்க அதிகாரம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக. சோ நம்ம ஹீரோவும் அங்க வந்து எல்லாத்தையும் தெரிக்க விடுறான். ஒவ்வொருத்தனுக்கும் அல்ல இல்ல. அதே நேரத்துல லாயர் கிம் பக்கத்துல இருக்கிற பில்டிங் வந்து ஒரு லேடர் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அந்த பில்டிங் காப்பாத்திட்டு இருக்கான். நம்ம சின்ன தூக்கிட்டு இருக்கிற கண்டெய்னர் கட்டாயி தொங்கிட்டு இருக்கு. அதுல ஒரு போலீஸ்காரனும் தொங்கிட்டு இருக்கான். இவ்வளவு நடந்து இப்போ கூட சின்ன அந்த போலீஸ்காரனை காப்பாத்ததான் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இவங்க லேடர்ல போனா எப்ப போய் சேர்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பவரை யூஸ் பண்ணி தூக்கி அடுத்த மாடிக்கு வீசிடுறான். நம்ம ஹீரோவும் அவனோட பவரை யூஸ் பண்ணி இவங்களோட கண்டெய்னரை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணி இறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு ஸ்லிப் ஆயிருது. ஷின்னும் அந்த கண்டெய்னர்ல இருந்து கீழே விழுந்துடுறான். உடுவானா நம்ம ஹீரோ அவன் பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணி ஷின்னு கீழே போறக்குள்ளையும் மயிர் இலையில அவளை காப்பாத்திடுறான். இவளையும் கூப்பிட்டு வந்து பொறுப்பா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட விட்டுட்டு நம்ம ஹீரோ தனியா சிங்கக்குட்டி மாதிரி போலீஸ் நடுவில் வந்து நிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற மின் கிட்ட சரிப்பா நீங்க ஜெயிச்சிட்டீங்க இப்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்கும் போது மின்னே லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்டா இவ்வளவு பேசிட்டு சிரிக்கிறியாடான்னு சொல்லி விடுவான் பாருங்க ஒரு பஞ்சு. மின்னோட கதை காலி. சோ என்னதான் இருந்தாலும் ஹீரோ பண்ணதும் தப்புதான். அதனால அவனே சரண்டரும் ஆயிடுறான் போலீஸ் கிட்ட. இதெல்லாம் நடந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வரான். இப்பவும் அவனை கூப்பிட்டு போறதுக்கு வந்திருக்கிறது நம்ம லாயர் கிம் தான். சோ இவங்க 2 பேரும் பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது கிம் இருந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் சரிடா கரெக்டான வயசு தானே, கல்யாணம் பண்ணிக்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்க பொண்ணு கூட தான் இருக்குன்னு சொன்னோன்னு ஹீரோ ஷாக் ஆகுது. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், சரி நீயும் நல்லவன் தான், என் பொண்ணை நல்லா பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்ல காரை நிறுத்தி இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டா ஹீரோக்கு தெரியல. இந்த இடத்துக்காக தான் நம்ம இவ்வளவு சண்டை போட்டது, ஒரு வழியா கவர்மெண்ட்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே வேற இடத்துக்கு போயிட்டோம், அங்கதான் உங்க பொண்ணு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேயும் கூப்பிட்டு வந்துடுறான். பார்த்தா எப்பவும் போல ஷின்னோட ரெஸ்டாரண்ட் அவ்வளோ பிஸியா ஓடிட்டு இருக்கு. ஹீரோவை பாக்குற அங்க இருக்கிற மக்களுக்கும் செம்ம ஹாப்பி. அவங்க அப்பாவை பார்த்ததுல ஷின்னுக்கும் சந்தோஷம் தான். பட் ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த அளவுக்கு பாண்டிங் இல்லாதனால இவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அப்பா ஏன் அங்கேயே நின்றுருக்கீங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இத கேட்கிற ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஏன்னா அப்பான்னு வேற கூப்பிட்டுட்டா. உடுவானா ஹீரோ பழையபடி அவன் பவரை யூஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் காத்துலயே மிதந்து வந்து ஒவ்வொரு டேபிளா சப்ளை ஆகுது. இதை தாண்டா எதிர்பார்த்தா அப்படின்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் செம்ம குசியா இருக்காங்க. ஷின்னுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்பதான் ரெஸ்டாரண்ட் பேரையே நம்மளுக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட போட்டோவை போட்டு சூப்பர் பவர் கிச்சன் வச்சிருக்கா. சோ இந்த மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத காட்டிட்டு ஒரு ஹாப்பியான எண்டிங் கொடுத்து இந்த படத்தையும் முடிச்சுட்டானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியில மீட் பண்ணலாம். நன்றி.